இன்றைக்கு நாம் ஏசாயா 35 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சியின் போது ஏற்படும் உலக பிரகாரமான மாற்றங்களை குறித்தும் ஆவிக்குரிய மாற்றங்களை குறித்தும் ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் லீபனோன் கர்மேல் சாரோனின் புஷ்பத்தை போல செழிக்கும். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். தேவன் நீதியை சரிக்கட்ட பூமிக்கு இறங்கி வருவார். அப்பொழுது சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவு கெம்பீரிக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். இத்துடன் ஏசாயா 35 அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.